வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் பிளஸ் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்புல அறிமுக இயக்குனர் அபிஷேக் ஜீவந்த் இயக்கத்துல சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு, கமலேஷ், மிதுன் ஜெய்சங்கர், எம்.எஸ். பாஸ்கர், பகவதி பெருமாள், குமரவேல், ரமேஷ் திலக் மற்றும் பலர் நடிப்புல வந்திருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஷன் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ அவங்க படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இலங்கையிலிருந்து அகதியா கள்ளத்தோணி மூலமா சசிகுமார் தன்னுடைய மனைவி சிம்ரன், மூத்த பையன் மிதுன் ஜெய்சங்கர், இரண்டாவது பையன் கமலேஷ், இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு ராமேஸ்வரத்துக்கு வர்றாரு. அங்க போலீஸ் கான்ஸ்டபிள் ரமேஷ் திலக் கிட்ட கமலேஷ் மூலமா அன்பா பேசி மயக்கி சிம்ரனுடைய அண்ணன் யோகி பாபு உதவியோட சென்னை கேசவபுரம் காண்டிக்கு வர்றாரு. இவங்களுக்கு யோகி பாபு ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கிறாரு. சசிகுமாருக்கு எம்.எஸ். பாஸ்கருடைய கார் டிரைவரா வேலை கிடைக்குது. ஆனா ஆரம்பத்துல அவங்க கூட பழகமா இருக்கிற காலனி மக்கள் பின்னால அவங்க அன்பினால் ஈர்க்கப்படுறாங்க. அப்ப ராமேஸ்வரத்துல நடந்த ஒரு குண்டுவெடிப்பு கேஸ் சம்பந்தமா சசிகுமார் குடும்பத்தை தேடி போலீஸ் விசாரிக்க வர்றாங்க. சசிகுமார் ஃபேமிலி போலீஸ் கிட்ட மாட்டினாங்கன்னு அழகா அருமையா கதைக்கிற படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. சுப்பிரமணியம் படம் மூலமா இயக்குனராக தன்னுடைய சினிமா வாழ்க்கையை ஆரம்பிச்ச சசிகுமார் ஈசன் படம் சர்க்கநாதன்ல நிரந்தர நடிகரா மாறினாரு. ஆரம்பத்துல நாடோடிகள், சுப்பிரமணியம் மாதிரி சில படங்கள் இவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தாலும் சில தவறான படங்களுடைய தேர்வுனால நடிகர் அவருடைய வாழ்க்கையை ஸ்பாயில் ஆகி தம்பியும் இழந்து நிறைய கடன் விட்டு கிட்டத்தட்ட மன உளைச்சலுக்கு ஆனார். அப்படிப்பட்ட சசிகுமார் இப்ப அயோத்தி படத்துல இருந்து சிறந்த நடிகரா விஸ்வரூபம் எடுத்திருக்காரு. இதுக்கான விதையை போட்டது இயக்குனர் பாலா சசிகுமாரை வச்சு இயக்குனர் தார தப்பட்ட படத்துல இருந்துதான். அப்படியே அயோத்தி, நந்தன், கருடன் படங்கள்ல இருந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கிற சசிகுமாருக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இதுல இன்னொரு முக்கியமான சம்பவம் என்னன்னா, எப்பவுமே ஒரு இயக்குனர் இன்னொரு அனுபவமா இந்த இயக்குனர் அல்லது தன்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் படங்கள்ல அதிகம் நடிக்க விரும்புவாங்க. அதிக படங்கள் இயக்காத அல்லது சுத்தமா அனுபவம் இல்லாத புது டைரக்டர் படங்கள்ல நடிக்க மாட்டாங்க. இவன் சொல்ற மாதிரில நம்ம நடிக்கணுமா நினைப்பாங்க. எப்படி மணிவண்ணன் தன்னுடைய சிஷியன் நல்லா ஷைன் பண்ணணுங்கிறதுக்காக சுந்தர் சியோடைய அதிகமான படங்களை நடிச்சு கொடுத்தாரோ அந்த மாதிரி. ஆனா சசிகுமார் தான் ஒரு நல்ல டைரக்டரா இருந்தாலும் அபிஷேக் ஜீவந்த் மாதிரியான புது டைரக்டர் அயோத்தி படத்தோட டைரக்டர் கிட்ட எந்த பந்தாவும் இல்லாம கொடுத்த கதாபாத்திரத்தை அருமையா பண்ணிருக்காரு. ஆரம்பத்துல கள்ளத்தோணியில வர்ற காட்சி, கார் டிரைவர் வேலையை தக்க வைக்க எம்.எஸ். பாஸ்கர் ஐஸ் வைக்கிற காட்சி, பின்னாடி வேலையிலும் தெரிஞ்ச உடனே எம்.எஸ். பாஸ்கர் கூட சண்டை போடுற காட்சி, அப்படியே நைட்டு குடிச்சிட்டு வந்து மகன் கூட தகராறு பண்ற அந்த லாங் ஷாட் சீன், குமரவேலுடைய மனைவி இருந்த உடனே மற்ற வீட்டுக்காரங்க எல்லாரையும் கெஞ்சி கூப்பிட்டு வர்ற காட்சி, கடைசியில போலீஸ் வீட்டுக்கு வரும்போது குடும்ப சங்கீதத்தோட பதற காட்சிகள் நல்லா அருமையா பண்ணிருக்காரு சசிகுமார். அடுத்து குட்டி பையன் கமலேஷுக்கு இந்த 2 மணி நேரம் 10 நிமிஷம் படத்துல கிட்டத்தட்ட அரை மணி நேரம் தான் சுவர் பண்ணக்கூடிய வாய்ப்பு. ஆனா பிரமாதமா பண்ணியிருக்கான். ஆரம்பத்துல ரமேஷ் திலக் ஐஸ் வைக்கிற காட்சி, பகவதி பெருமாளுக்கு ஹாப்பி உடம்பு லட்டு கொடுக்கிற காட்சி, தன்னுடைய ஸ்கூல் வாத்தியார்கிட்ட லிப்ட் கேட்கிற காட்சி, இப்படி எல்லாத்துலயுமே பிரமாதமா ஸ்கோர் பண்ணி இந்த படத்தோட முக்கியமான ஜீவன் நிரூபிச்சிருக்கா அந்த குட்டி பையன். அடுத்து மூத்த பையனை அவரை மிதுன் ஜெய்சங்கர் ஏற்கனவே ஆவேசம் மலையாள படத்துல பார்த்திருக்கோம். அருமையான பிரசன்டேஷன், இலங்கை தமிழ்ல அழகா பேசுறாரு. குறிப்பா பகவதி பெருமாள் பொண்ணு கூட பேசுற காட்சி, அம்மாவோட சாப்பாடை வேஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லைன்னு அப்பாவோட சண்டை போடுற காட்சி எல்லாத்துலயுமே நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவருக்கும் பகவதி பெருமாளுடைய பொண்ணுக்குமான லவ் ப்ரொபோசல்ஸ் அவள் அழகா அருமையா இருந்தது. அடுத்து சிம்ரன் ஒரு 45 வயசு குடும்ப தலைவியா, கணவன் சோர்ந்து விழும்போதெல்லாம் தட்டி கொடுத்து அரவணைக்கிற சிறந்த தோழியா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த உறவுன்னு அழகா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு குமரவேலுடைய மனைவியா அருமையா நடிச்சிருக்கிற ஸ்ரீஜா ரவி 2 பேருக்குமான காம்போ சிங்கிள் அவ்வளவு அழகா இருந்தது. மற்ற நடிகர்கள் எம்.எஸ். பாஸ்கர், குமரவேல், பகவதி பெருமாள், யோகி பாபு, ரமேஷ் திலக், ராமேஸ்வரம் போலீஸ் இன்ஸ்பெக்டரா வர்ற வட இந்திய நடிகர் எல்லாருமே அருமையா பண்ணியிருக்காங்க. குறிப்பா பக்கத்து வீட்டு குடிகார இளைஞன் அவரை இயக்குனர் அபிஷேக் ஜீவந்த் ஒரு சீல செமையா பண்ணியிருக்காரு. கிளைமாக்ஸ்ல எல்லா நடிகர்களுமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மொத்தத்துல காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அவ்வளவு அருமையா இருந்தது. போன 2024 கடைசி 4 மாசத்துல ஒரு பாட்டு பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். இந்த பாட்டுக்கு சரியான உதாரணம் நம்ம 2019 கோமாளி படத்தை இயக்குன 19 வயசு பிரதீப் ரங்கநாதனுக்கு அடுத்து இந்த படத்தை இயக்குன
டைரக்டர் அபிஷேக் ஜீவன் தான், 24 வயசு தான் ஆகுது. ஆனா அப்படி ஒரு அற்புதமான பிரசன்டேஷன், சீன் பை சீன் செதுக்கி எடுத்திருக்காரு. இதுல நிறைய சீன்கள் நம்ம நிறைய படங்களை பார்த்து பழக்கமான சீன்கள் தான். படம் முக்காவாசி நம்ம ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் போகுது, 1-2 இடங்கள் தவிர. குறிப்பா மிதுன் ஜெய்சங்கர் ஒரு திருடன் பிடிப்பாரு, அந்த சீன் சூப்பரா இருந்தது. அதே மாதிரி குமரவேல் மனைவி இறப்பு சம்பந்தப்பட்ட காட்சி, எம்எஸ் பாஸ்கர் அண்ட் சசிகுமார் காம்போ சீன்கள், கமலேஷ் சம்பந்தப்பட்ட காட்சிகள், ரொம்ப குறிப்பா கிளைமாக்ஸ் காட்சி, அதுக்கடுத்து சசிகுமார் மிதுன் ஜெய்சங்கருக்குமான தகராறு காட்சி, இந்த குறிப்பிட்ட காட்சிகள் தான் இந்த படத்தை நல்லா தூக்கி நிப்பாட்டுது. பிரதீப் ரங்கநாதன் இயக்குற கோமாளி படத்துல ரொம்ப அட்வான்ஸான கண்டென்ட் இல்லைனாலும் சிம்பிளான பட் சூப்பரான நீட் ரைட்டிங். கிட்டத்தட்ட அப்படியே 90களில் வந்த விக்ரமன் படங்கள், கடந்த 2000களில் வந்த ராதாமோகன் படங்களை பார்த்து நமக்கு கிடைச்ச அந்த பாசிட்டிவ் வைப் அப்படியே திரும்பி நம்ம உடம்புல ஜிம்முன்னு ஏறுற மாதிரி இருந்தது. அப்படி ஒரு எனர்ஜெட்டிக்கான பாசிட்டிவ் வைப் கொடுத்துருக்காரு இயக்குனர். இப்ப யாருமே நம்ப முடியல, யாரையும் உயிருக்கு நேசிக்க முடியல. நமக்கு கிடைக்கிற ஏமாற்றங்கள் ஏகங்கள் தான் இப்ப நமக்கு துணையா இருக்கு. இதனால யாருக்கூடையும் பழக பிடிக்காம தனியா உட்காந்து மொபைலை நோண்டிக்கிட்டு இருக்கிற நமக்கு இனிமே எல்லாருக்கூடையும் பழகுவோமே, ஒத்துழைச்சி போவோமே, ஒரு பாசிட்டிவ் வைபை நம்ம மனசுல பக்குவமா ஏற்படுத்திருக்காரு இந்த பையன். இப்ப கரெக்டா இருக்குல்ல, யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். இதை பத்தி யோசிக்கும் போது எனக்கு இன்னொரு சோகமான சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது. 90களில் அந்த விக்ரமன் படங்களை இப்ப ஜெனரேஷன் மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு கிரிஞ்சா தெரியும். ராதாமோகன் படங்கள்ல அவர் எம்எஸ் பாஸ்கர், குமரவேல் கதாபாத்திரங்களை பார்க்கும்போது இவங்களுக்கு பூமர்களா தெரியறாங்க. அதே மாதிரி இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இன்னொரு 20 வருஷம் கழிச்சு வந்தா அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த படம் வந்து கிரிஞ்சா தெரியலாம். ஆனா இதே ஃபீலிங்கோட கிட்டத்தட்ட இதே கான்செப்டோட வந்த மெய்யழகன் படம் சோசியல் மீடியாக்களால கிரிஞ்சு மூவின்னு முத்திர குத்தப்பட்டு ட்ரோல் செய்யப்பட்டு ஓட விடாம ஆக்கப்பட்டதான் ஒரு பரிதாபமான விஷயம். அப்புறம் ஏன் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு கிடைச்ச அந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் மெய்யழகன் படத்துக்கு கிடைக்கலன்னு யோசிச்சு பார்த்தேன். முக்கியமான 2 காரணங்கள் தெரிஞ்சது. அந்த மெய்யழகன் படத்துல முக்கியமான 2 பேருக்கு மட்டும்தான் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல ஸ்பேஸ் கொடுத்திருந்தாங்க. அது ஆடியன்ஸ் ரொம்ப போரிங்கா ஃபீல் பண்ணாங்க. ஆனா இங்க எல்லா நடிகர்களுக்கு ஆரம்பத்துல இருந்து கிளைமாக்ஸ் வரைக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்திருந்தாங்க. அதை விட முக்கியம், இந்த படத்தோட வசனங்கள் எல்லாமே மெய்யழகன் படத்தோட சிறப்பா இருந்தது. குறிப்பா ஒன்லைன் காமெடி வசனங்கள். ஒரு சீன்ல சசிகுமார் பத்தி எம்எஸ் பாஸ்கர் கேட்பாரு, இவர் பதில் சொல்ல மாட்டாரா, இவருக்கு வாய் இல்லையான்னு கேட்பாரு. அதுக்கு யோகி பாபு உங்களுக்கு இல்லைன்னு ஒரு கவுண்டர் கொடுப்பாரு. நம்ம சாதாரணமா கேட்ட காமெடி, ஆனா இந்த இடத்துல டைமிங் வச்சு பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருந்தது. எப்படி நம்ம சாதாரணமா படிச்சு கடந்து போற பத்திரிகை ஜோக்குகளை மதுரை மூத்து சொல்லும் போது விழுந்து விழுந்து சிரிக்கிறோமோ, அதே மாதிரி நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒன்லைன் டைமிங் காமெடி வசனங்கள் இந்த படத்துல சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அழகா பொருந்தி அவள் அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி யோகி பாபு கமலேஷ் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலையான்னு கேட்பாரு. இன்னைக்கு சண்டேங்கிறது ஒரு கமலேஷ், அதனால என்ன போக முடியாதான்னு யோகி பாபு கேட்ட உடனே முன்ன போய் ஸ்கூலுக்கு போயிருந்தா தானே தெரியும் கமலேஷ் ஒரு கவுண்டர் கொடுப்பாரு. இந்த காமெடி சாதாரணமா இருந்தாலும் நல்லா இருந்தது. இதோட உச்சக்கட்ட சிறப்பான சம்பவம் என்னன்னா, சர்ச்சில் குமரவேல் மனைவியினுடைய நினைவு நாள் கொண்டாடுவாங்க. அப்ப அந்த அம்மாவுடைய போட்டோ வச்சுக்கிட்டு எல்லாரும் சசிகுமாரை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன ஹீரோக்கு ஓவரா பில்டப் கொடுக்குறாங்களோ நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஆனா அந்த ஃபீலிங் உடைக்கிற மாதிரி கமலேஷ் ஒரு டயலாக் சொல்லுவாரு, அப்ப எல்லாரும் அந்த அம்மா போட்டோ வச்சுக்கிட்டு அந்த அம்மாவை பத்தி பேசுறதை விட்டுட்டு உன்னை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே, பேசாம அந்த ஃபங்க்ஷன்ல அந்த அம்மா போட்டோவை மாத்தி வச்சுட்டு உங்க போட்டோ வச்சிருக்கலாமே, இருங்க உங்க போட்டோ எடுத்துட்டு வரேன்னு ஓட கிளம்புவோம். அந்த சீன் சிரிக்காத ஆடியன்ஸே கிடையாது. இப்படி ஏகப்பட்ட டயலாக்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். சில எமோஷனல் டயலாக்கள் அவ்வளவு சூப்பரா கனெக்டா இருந்தது. சசிகுமார் குடிச்சிட்டு வரும்போது மிதுன் கிட்ட கேட்பாரு, நாயை நீ எப்படி எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு வரலாம், அந்த நாய்க்கு சாப்பாடு போட்டு வளர்த்தவன் முள்ளி, அவன் தான் அந்த நாய்க்கு முழு உரிமையானவன், நீ அவனை கேட்காம அந்த நாயை எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு வந்தது ரொம்ப தப்பு, அவன்கிட்ட மன்னிப்பு கிளம்பாரு. அடுத்த 5 செகண்ட்ல இன்னொரு டயலாக் வரும், அம்மா கஷ்டப்பட்டு தயார் பண்ண சாப்பாடு தட்டோட கீழே எறியிருக்கு, உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு, அது அம்மா தயாரிச்ச சாப்பாடு, அம்மாட்ட மன்னிப்பு கிளம்பு அப்படின்னு திருப்பி கவுண்டர் கொடுப்பாரு மிதுன். அப்போ ஒரு தகராறு நடக்கும். கடைசி அப்பாவும் பையனும் பரஸ்பரம் மன்னிப்பு கேட்டுட்டு சமாதானம் ஆயிடுவாங்க. அப்ப மம்பட்டியன் பாட்டுக்கு சசிகுமார், மிதுன், கமலேஷ் இந்த 3 பேரும் டான்ஸ் ஆடுவாங்க. செம சீன் அது. இப்படி நிறைய சீன்கள் சீரியஸா கொண்டு போய் காமெடியா முடிச்சிருந்தாலும் படத்துடைய மூட ஸ்பாயில் பண்ணாத அளவுக்கு அருமையா பண்ணியிருந்தாங்க. இந்த டான்ஸை பார்க்குற பகவதி பெருமாளுடைய பொண்ணு பேசாம இந்த குடும்பத்துல நம்மளும் மிங்கிலாமனு சந்தோஷமா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல நம்ம டைரக்டர் தப்பி அழகா ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போற இடத்துல குடும்ப உறுப்பினர்களோட ஒன்னா உட்காந்து சிரிச்சு பேசுறப்ப கிடைக்கிற சந்தோஷத்தை விட
ஆடம்பரமான வசதியான வாழ்க்கையில தூசின்னு ஒரு பொண்ணை வச்சே நினைக்க வச்சீங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. மற்ற சில எமோஷனல் டயலாக் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு பின்னால ஒரு கூட்டம் சேருதுன்னா பதவியோ பவரோ காரணமா இருக்கும். ஆனா முதல் முறையா மனித நேயத்தினால ஒரு மனுஷனுக்கு பின்னால கூட்டம் போடுறத இப்பதான் நான் பாக்குறேன்னு ரமேஷ்ல பேசுற டயலாக். ஒருத்தர் அமைதியா இருக்காருன்னா அவருக்கு எதுவுமே தெரியாத அர்த்தம் கிடையாது. ஒரு மரியாதை காரணமா அவர் மௌனமா இருக்கலாம்னு மிதுன் பேசுற டயலாக். இங்க எந்த தமிழ்ல பேசுறதுங்கிறதா பிரச்சனை இல்ல தமிழ்ல பேசுறதே பிரச்சனையான ஒரு டயலாக். மிதுன் பகவதி பெருமாளுடைய பொண்ணு, இந்த ரெண்டு பேரும் ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ற டயலாக் சூப்பரா இருந்தது. அந்த பொண்ணு சொல்லுவா, நீ உண்மைக்கே என்னுடைய பாய் ஃப்ரெண்டா இருந்து உனக்காக கடல் காண்டி வருவோம் நீ என்கிட்ட சொன்னா அதை நான் கண்டிப்பா நம்புவேன். ஏன்னா நீ ஏற்கனவே எனக்காக கடல் தாண்டி தான் இங்க வந்திருக்க. எவ்வளவு ஒரு அழகான பவர்ஃபுல் லவ் ப்ரப்போசல் டயலாக் பார்த்தீங்களா? இப்படி நிறைய எமோஷனல் டயலாக் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த படத்துல. அதனால தான் இந்த படம் வெயிலகன் படத்தை விட ஈஸியா மக்கள் மனசுல கனெக்ட் ஆயிருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம் ஆயிடுச்சு. அடுத்த கிளைமாக்ஸ்ல எல்லா காலனி குடும்பங்களும் சசிகுமார் ஃபேமிலிக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அருமையான ஒரு ட்விஸ்ட் இது. இப்படி உண்மைக்கே நம்ம கூட அன்பா பழகக்கூடிய அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்க, குறிப்பா சென்னை வாசிகளுக்கு உண்மைக்கே நமக்கு கிடைச்சா அதை விட அற்புதமான வரம் வேறு உண்மையே கிடையாது. அப்படி உண்மைக்கே கிடைக்கணும். அப்படி கிடைச்சாதான் அந்த படத்துக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான வெற்றிக்கு அடையாளம். படத்துடைய கேரக்டரைசேஷன் ரொம்ப அருமையா இருந்தது. குறிப்பா யோகி பாபுடைய கதாபாத்திரம் ஒரு காமெடியனா இல்லாம ஒரு குணச்சித்திர நடிகனா மாவீரன் ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. அவருடைய டைமிங் லைனர்களும் நல்லா இருந்தது. என்ன இந்த ஆதார் கார்டு நீ அழகா இருக்க பாக்குறியா, அப்பவே இந்த டூப்ளிகேட் தெரிஞ்சுக்க வேண்டாம்னு சசிகுமார் சொல்ற டயலாக். அப்புறம் டீ கடையில தேங்க்ஸ் சொல்ற சசிகுமாருக்கு டீ நான் போடல டீ கடையில தான் போட்டாரு சொல்ற அந்த டைமிங் காமெடி எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு நல்ல சூப்பர் ஹிட் படத்துக்கு லீடிங் காஸ்டிங், பிரம்மாண்டமான செட், லைட்டிங், டான்ஸ், பாட்டு, ஹாலிவுட் லெவல்ல ஃபைட் சீன்கள், லீடிங் டைரக்டர், லீடிங் மியூசிக் டைரக்டர், இந்த இத்தியாதிகள்லாம் தேவையே இல்லாம ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த புது இயக்குனர் பையன் அபிஷேக் வந்து. மொத்தத்துல யாரா அந்த பையன் அபிந்து தான் அந்த பையன். முதல் படத்திலேயே பிரதீப் ரங்கநாதன் கருத்து ப்ரூவ் பண்ண இந்த இயக்குனருக்கு மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். படத்துக்கு கேமரா அரவிந்த் விஸ்வநாதன். படம் அந்த காலையிலே நடக்கிற கதையை ஒரு இடத்துல போர் அடிக்காத அளவுக்கு படத்தோட ஈஸியா நம்மளை கனெக்ட் பண்ற அளவுக்கு அவ்வளவு அருமையா ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பா அந்த காலனி செலிப்ரேஷன் சீன்ல அவ்வளவு சூப்பரா இருந்தது. மியூசிக் டைரக்டர் சீன் ரோல்டன் பிரசன்ட் பண்ண பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் மட்டும் இல்லாம அந்த வாழ்ந்து பாரு இறங்கை மாதிரியான அருமையான மோட்டிவேஷன் பாடல்கள் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஆடியன்ஸ் நல்லா எமோஷனலாவே ஃபீல் பண்ண வச்சார் மியூசிக் டைரக்டர், அவருக்கும் பாராட்டுகள். எடிட்டர் பரத் விக்ரமன் இந்த படத்தை போட்டு ரொம்ப வளவன்னு இருக்காம ரொம்ப ஷார்ட்டா நீட்டா 2 மணி நேரம் 10 நிமிஷத்துல படத்தை முடிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. மொத்தத்துல டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் படத்துக்காக அருமையா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஹை பட்ஜெட் படங்களுக்கு கூட கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் வண்டி வண்டியா மேனேஜ்மெண்ட்கள் சொல்றதுனால இந்த படத்துல அந்த அளவுக்கு சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் அண்ட் பெர்ஃபெக்ஷனல் ஒர்க். செகண்ட் ஹாஃப்ல நாயகன் கொஞ்சம் ஓவர் பில்டப் கொடுக்குறாங்களோ தோணுச்சு. ஆனா அது அடுத்து உடனே ஒரு கமலேஷனுடைய டைலாக்னால சரி கட்டிடுறாங்க. ஆனா சில காட்சிகள் படத்தோடைய நீளத்தை கூட்டுறதுக்காக வலுக்கட்டாயமா திணிச்சு நமக்கு வலுக்கட்டாயமா எமோஷனல் ஃபீல் கொண்டு வர மாதிரி தெரிஞ்சது. உதாரணத்துக்கு அந்த சர்ச் சீன், பக்கத்து வீட்டு குடிகார இளைஞனா இயக்குனர் வர சீன் எல்லாமே நல்லா இருந்தாலும் இந்த படத்துல இந்த காட்சிகள் தூக்கிட்டா கதையோட ஓட்டத்துக்கு படத்தோட ஓட்டத்துக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு தோண வச்ச சீன்கள் தான் இதெல்லாம். அதே மாதிரி முந்தைய விக்ரமன் படங்களை பார்த்தபோது இந்த அளவுக்கு நல்ல மனசுல வில்லன் கதாபாத்திரங்கள் நம்ம ஊர்ல இருக்காங்களா, நாயகனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, அப்பா பார்த்தப்ப கொஞ்சம் சினிமாத்தனமா இருந்தது. அதே ஃபீலிங் இந்த படத்துல எல்லா காலனி மக்களும் நாயகனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பாசிட்டிவா காமிச்சது நல்லா இருந்தாலும் கொஞ்சம் நம்பர் மாதிரி இல்லாம சினிமாத்தனமா இருந்தது. ரொம்ப முக்கியமா கமலேஷனோட கதாபாத்திரம் மட்டும் இந்த படத்துல இல்லைன்னா கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு சீரியல் மூடுலயே போயிருக்கும். அதுல இருந்து கிரேட் எஸ்கேப் இந்த படம். அதே மாதிரி சில சின்ன சின்ன மிஸ்டேக்கள் இருக்கு. அதாவது ஒரு வேலை கூட இல்லாம சென்னைக்கு வர சசிகுமார் குடும்பத்தோட ஒரு பெரிய வீட்டுல தங்குறது, தன் வீட்டுல ஒரு வயசு பொண்ணு இருக்காங்கிற கொஞ்சம் கூட உணர்வே இல்லாம சுதாரணமே இல்லாம இன்ஸ்பெக்டர் பகவதி பெருமாள் அந்த பொண்ணு சசிகுமார் குடும்பத்தோட நெருக்கமா பழக சம்மதிக்கிறது, மலையாளத்துக்கும் சிங்கள தமிழுக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாத காலனி வாசிகள், அதுலயும் குறிப்பா போலீஸ், இலங்கையில இருந்து வர குடும்பத்தை அப்படியே நம்பி சென்னைக்கு போகிற ராமேஸ்வரம் போலீஸ் கான்ஸ்டபிள், இப்படி அங்கங்கே கொஞ்சம் மைல்டான மிஸ்டேக்கள் இருந்தாலும் சரி புது பையன் தானே இப்படி ஒரு அருமையான படைப்பை கொடுத்ததுக்காக மன்னிச்சிடலாம். இவ்வளவு மேனேஜ்மெண்ட்களையும் தாண்டி இந்த படம் எனக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா, ரெட்ரோ படத்தையே தூக்கி சாப்பிட்டுருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த படம் உண்டாகிற ஒரு பாசிட்டிவ் வைப். கொடுத்த காசுக்கு மனசுக்கு நிறைவான ஒரு படத்தை பார்த்து திருப்தியோட சந்தோஷமா தேட்டரை விட்டு வெளியே வந்த மாதிரி இருந்தது. நானும் ஒரு ஹை பட்ஜெட் ஆக்ஷன் படம் விரும்பி தான். ஆனா இந்த மாதிரி வன்முறைகள் இல்லாத குட் ஃபீலிங் தரக்கூடிய பாசிட்டிவ் வைப் உண்டாக்கக்கூடிய படங்கள் தான் இப்போ உள்ள சமுதாயத்துக்கு இன்னைக்கு கண்டிப்பா தேவை.
மலையாள சினிமாக்கள்ல முந்தியிருந்தே இந்த மாதிரி குட் ஃபீலிங் ஃபேமிலி டிராமாக்கள், காமெடி அண்ட் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் டிராமாக்கள் இப்பவும் அதிகமா வந்துட்டு இருக்கு. தெலுங்குல இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு, கன்னட மொழியிலையும் சார்லி மாதிரி குட் ஃபீலிங் மூவிகள் வர ஆரம்பிச்சிருச்சு, பாலிவுட்லயும் லாப்தா லேடிஸ் +2 பாஸ்ங்கிற மாதிரி குட் ஃபீலிங் மூவிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்ல இந்த மாதிரி பாசிட்டிவ் டிராமாக்கள், காமெடி டிராமாக்கள் நிறைய வரணும். எப்படி குடும்பஸ்தான் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி நல்ல படங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த படங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கணும். அப்பதான் பெரிய ஹீரோக்களுடைய ஹை பட்ஜெட் ஆக்ஷன் படங்கள்ங்கிற கிரிஞ்சி இம்சையில இருந்து நம்ம தப்பிக்கலாம். அதே மாதிரி மலையாளத்துல பாத்தீங்கன்னா மம்முட்டி, மோகன்லால் மாதிரி முன்னணி நடிகர்கள் கூட ஆக்ஷன் படங்கள் நடிச்சாலும் இடையில இந்த மாதிரி காமெடி டிராமா, ஃபேமிலி டிராமா படங்கள் நடிக்கிறாங்க. பகத் பாசலும் அதே மாதிரிதான். எவ்வளவுதான் சீரியஸான கதாபாத்திரங்கள், வில்லன் கதாபாத்திரங்கள் பண்ணாலும் அவரு இடையில ஞான் பிரகாஷன், பாச்சுவும் அற்புத விளக்கம் மாதிரி காமெடியான குட் ஃபீலிங் மூவிகளை நடிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹிந்திலையும் அக்ஷய்குமார் மசாலா எலமெண்ட் மூவிஸ்கள் தவிர்த்து இந்த மாதிரி OMG சீரிஸ், ஆபரேஷன் மங்கள், கேசரி 2 இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள் பண்றாரு. அமீர் கானும் தங்கல், தாரே ஜமீன் பர் இந்த படத்துடைய அடுத்த சீக்குவலான சித்தாரே ஜமீன் பர், 3 Idiots மாதிரி நான் ஆக்ஷன் ஓரியன்டட் படங்கள் இப்பவும் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹாலிவுட் சினிமாக்களையும் பலந்துன்னு கொட்டப்பட்ட சில்வஸ்டர் ஸ்டாலோன், அர்னால்டு மாதிரி பெரிய ஆக்ஷன் ஹீரோக்களும் இடையில காமெடி படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தமிழ் சினிமா நடிகர்கள் அப்படி பண்ணவே மாட்டேங்கிறாங்க. தமிழ் சினிமா முன்னணி நடிகர்களும் நல்ல ஃபேமிலி டிராமா, காமெடி டிராமா படங்கள்ல அதிகமா நடிக்கணும். நல்ல படமா இருந்தா மக்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஆனா என்ன ஒரு பெரிய சோகம் பாத்தீங்கன்னா 2015 வரை காமெடி டிராமா, ஃபேமிலி டிராமா, ஆக்ஷன் படம் மாறி வெரைட்டி படம் பண்ண கமலஹாசன் கூட இப்ப கெட்டு போயிட்டாரு. இப்ப எல்லா தமிழ் சினிமா ஹீரோவும் பான் இந்தியா ஹீரோ ஆகணும், அதனால பெரிய மாஸ் படமா பண்ணணும்னு கமலஹாசன் வரைக்கும் இப்ப எல்லா தமிழ் சினிமா ஹீரோவும் சும்மா எல்லா பட போஸ்டர்களையும் கையில கத்தையும் அருவாளையும் துப்பாக்கியும் வச்சுக்கிட்டு முறைச்சுக்கிட்டே நின்னா தியேட்டர் பக்கமே போக நமக்கு எப்படிங்க மனசு வரும்? ஓகே, இப்ப கிளைமாக்ஸ் வந்தாச்சு, ரேட்டிங் கொடுத்தாங்க இல்லையா? எல்லோரையும் நேசி, எல்லோரையும் சுவாசி, அப்படி வாழ்ந்தால் நீ இல்லை பரதேசி. அதாவது பரதேசினா வேற்று நாட்டுக்காரன், இல்லைன்னா அகதின்னு அர்த்தம். இதுதான் அந்த படத்தோட மாரல் வேல்யூ. அருமையா இருந்தது. காஸ்டிங் டிபார்ட்மெண்ட், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட், ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, கண்டென்ட் எல்லாமே அருமையா இருந்தது. இந்த அடிப்படையில படத்துக்கு 5க்கு 4.5 ஸ்டார்கள் தாராளமா கொடுக்கலாம். இனி இந்த படத்தை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சந்தோஷமா குடும்பத்தோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வன்முறை, ரத்தம் தெரிக்கும் சண்டை காட்சிகள், வன்மம்னு எதுவுமே இல்லாத அன்பு மட்டுமே நிறைந்த அவ்வளவு ஒரு அழகான ஃபேமிலி. மொத்தத்துல டூரிஸ்ட் ஃபேமிலி, பியூட்டிஃபுல் ஃபேமிலி சொல்லி இந்த விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க, நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் செல்வம்.